பேதுருவை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? கொஞ்சம் முன்னாடி தான் சொல்லியிருப்பார், பேதுருவே, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதா வெளிப்படுத்தினார். நீ பாக்கியவான். இந்த கல்லின் மேல், எந்த கல்லின் மேல்? என்னை குறித்த ஒரு வெளிப்பாடு உனக்குள்ள இருக்கு பாரு, அந்த வெளிப்பாடு மேல நான் என் சபையை கட்டுவேன். பாதாள வாசல்கள் இதை மேற்கொள்ளாது. இன்னும் சாவியை வச்சுக்கோ. சிலர் கையில் சில பொறுப்பை கொடுக்கறது வரை சாந்தமாக இருப்பாங்க. இவர் கீ வாங்கினது இனி இயேசு பரலோகத்து போனாலும் யார் தான் திறந்து கொடுக்கணும் தெரியுமா? இப்போ அடுத்து சொல்கிறார், மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார், அடிக்கப்படுவார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி, இங்கே வாங்க, இவைகள் உமக்கு சம்பவிக்கவே கூடாது. அப்படி சொன்னது இயேசு திரும்பி என்ன சொல்லுவார் தெரியுமா? எனக்கு பின்னாக போ சாத்தானே. பேதுரு அமைதியாக இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்க அவரை. ஏன்னா இதான் ஆண்டவர் அவரிடத்துல எத்தனையோ பேர் வந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்து இவ்வளோ கடினமாக சொல்லியிருப்பாரான்னு தெரியல. ஏன்னா அவருக்கு தெரியும் போக மாட்டான். ஆண்டவர் என்னை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லிட்டாரு. அதனால பாரு, பின்னாடி இருந்து குத்தலை என்ன பாரு. இல்லை, கடிந்து கொள்ளுதலுக்கு தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் யாரிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்து கொள்ள சித்தமாய் இருக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். கடல்ல அத்தனை பேர் போட்ல இருக்கிறான். இவர் இறங்கி நடந்து வரார். அப்படி கொஞ்சம் உள்ள போயிட்டார். அற்ப விசுவாசி என்னார். ஆமென். ஆண்டவர் கடல்ல நடக்கிறது அற்ப விசுவாசமா? என்ன ஆண்டவர் நீங்க சொல்றீங்க? அற்ப விசுவாசியே. ஆண்டவரே, நீங்க பாவம் தனியா நிக்கிறீர்னு நான் இறங்கி நடந்து வந்தா, என் பிரதர்லாம் போட்ல இருக்கிறார். என் டியரஸ்ட் ஃப்ரெண்டு யோவான் சொன்ன போகாத பேதுரு, நாளைக்கு சரித்திரம் ஒருவேளை ஒன்று மட்டும் பாராட்ட வேண்டாம், அதெல்லாம் விட்டுட்டு வந்தேன். நீங்க என்ன சிம்பிளா. ஆனால் அற்ப விசுவாசியை சொல்லும் போது இயேசு கையை பிடிச்சிட்டு தான் சொன்னார். அவன் அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பினான். ஆமென். இவங்க மேலதான் ஆண்டவர் எல்லாரையும், அவருடைய சொந்த சகோதரர்களை கூட அவர் இப்படி கடிந்து கொள்ளல. அவருடைய சொந்த சகோதரர் நம்பாத போது அவர் சைலண்டா தனியாக தான் போனார். ஆனால் பேதுருவை, சீஷர்களை கடிந்து கொண்டார். இன்னைக்கு கொஞ்சம் கடிந்து கொள்ளுதல் வந்தாலே. ஆமென். ஏலி சொன்னார்ல, ஒரு அம்மா அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கு, ஊக்கமா கண்ணீரோட. அன்னாள் இவர் ஃபுல்லாக இருந்து பார்த்துட்டு நம்ம காலையே போட்டு வந்துட்டேன்னு கேட்டார். இப்படி மட்டும் உங்கள் பாஸ்டர் சொன்னா, நாங்கள் போட்டுட்டு வரல, நாங்கள் வேணா போட்டுட்டு போகிறோம், அவ்வளோதான். ஆமென். அது அந்த அம்மாவை அஃபெக்ட் பண்ணல.